நோயாளி மேல எந்த நோய் இருக்கோ அந்த நோய் நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு, மோசே கையில உள்ளதை நீட்ட சொன்னீங்கல்ல, இப்ப என் கையில ஒரு செல்போன் இருக்குப்பா, இந்த செல்போன் தேவனுடைய வல்லமையா இருக்கு. பேதுருடைய நிழல்ல வல்லமை இருந்துச்சு இல்ல, பேதுருடைய நிழல்ல வல்லமை இருந்துச்சு இல்ல, பவுலுடைய கட்சிப்புல வல்லமை இருந்துச்சு இல்ல, சட்டையில வல்லமை இருந்துச்சு இல்ல. அப்போ ஒரு தேவ மனுஷன் கையில என்னெல்லாம் இருக்கோ அவ்வளவு தேவனுடைய வல்லமை அனுப்பிச்சது இருக்கு என்று விசுவாசத்தோடு நீங்க செயல்படுத்தி பாருங்க. அந்த சத்துரு வேரோடு அழிக்கப்படும் பொழுது அதன் மூலமா தேவன் மகிமைப்படுவார். கை தட்டுவோம். தேவன் மகிமைப்படுவார். உங்க கையில பேனாதான் இருக்கா, பேனா மேல கைய வைங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் கையில இருக்கிற பேனா, என் கையில இருக்கிற சால்வு, சொல்லுங்க, என் கையில இருக்கிற சால்வு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. இத நான் போட போறேன். அசுத்தாவி அலறி ஓட போது, சொல்லுங்க, வியாதிகள் விலக போது, அற்புதம் நடக்க போது. கை தட்டுவோம். அற்புதம் நடக்க போது. ஒரு கடலே பிளகுமானால், ஒரு கடலே தரையால் மாறுமானால், இயற்கைக்கு அப்பால் பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை என் கர்த்தர் செய்ய போகிறார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா.